கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட நாம் தியானிக்க போகிறதான சங்கீதம் 52வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தோட தலைப்பு நான் என்ன அப்படி வச்சிருக்கேன்னா, எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபையை மட்டும் நம்பி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்த தலைப்பு அந்த சங்கீதத்துக்கு வச்சிருக்கிறேன். இதோட ஹெட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த போது தாவீதினால பாடப்பட்டதான ஒரு சங்கீதமா இருக்கிறது. இதுல பாருங்க, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்தாலும் உள்ளது. தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாது, அந்த என்றென்றைக்கும் உள்ளது. இங்க பாருங்க, நிறைய பேருக்கு கல்வி, செல்வம், நிறைய குடும்ப கௌரவம் அப்படின்னு சொல்லி பல வழிகள்ல தங்களை குறிச்சே என்ன பண்ணுவாங்கன்னா பெருமை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்க அதைத்தான் சொல்றாரு, பலவானே என்று தனக்கு எதிராக செயல்பட்டதான தன்னுடைய எதிராளியை குறித்து தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல அப்பப்போ நமக்கும் அப்படியே ஒட்டிக்கிறது, நம்முடைய கல்வி, நம்முடைய செல்வம், எனக்கு நிறைய வந்துட்டு ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பெருமையை நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். அந்த பெருமை எதுக்குமே ஒரு உதவாத ஒண்ணா இருக்குது. அப்போ நம்ம எதை குறிச்சு, நமக்குள்ள எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமையானவர்களை தேவன் என்ன பண்றாராம், எதிர்த்து நிற்கிறார். அப்ப நம்ம நம்முடைய நம்ம இந்த சரீரத்திலையும் சரி, நம்முடைய நாவலையும் சரி, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருமையானவர்களை பேசக்கூடாது. இங்க அதைத்தான் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தாவீது ராஜா தேவனை மட்டுமே நம்பி வாழ்ந்தாராம். அவருக்கு வந்ததான எல்லா போராட்டங்களிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும், பலவிதமான போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டத்தின் மத்தியிலும், பலவிதமான சூழ்நிலையில் மத்தியிலையும் தேவனை மட்டுமே தாவீது என்ன பண்ணார்னா நம்பி வாழ்ந்தாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட தாவீதுக்கு வந்த போராட்டம் மாதிரி நமக்கு வரவே இல்லை. அப்படிப்பட்ட போராட்டம் நமக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்னைக்கோ நம்ம தேவனை மறந்து போயிருந்திருப்போம். ஆனா தாவீதுக்கு வந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட தாவீது ராஜா தேவனை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். அப்போ தாவீதுகிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம தேவனை மட்டுமே நம்பி என்ன பண்ணணும், வாழணும். அது மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தாவீதை போல நாமும் தேவனை மட்டுமே நம்பி வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். 2வது வசனத்தை பாருங்க, 2:3 பாருங்க, நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல 4வது வசனத்திலே அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். 2, 3, 4 இந்த 3 வசனங்கள்லயுமே கபட பற்றி போடப்பட்டிருக்கிறது. கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. சவரகன் கத்திய எத்தனை பேர் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். சவரகன் கத்தி எப்படி இருக்கும், அப்படியே தீட்டப்பட்ட, அதாவது நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. சிசரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு கட் பண்றதா இருக்கட்டும், அந்த கத்தியெல்லாம் எப்படி இருக்கும்னா ஷார்ப் பண்ணிருப்பாங்க, தீட்டி இருப்பாங்க. அது எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்ப நம்ம நாவு எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னா, கபடமுள்ள நாவே, கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. அப்ப நம்ம நாக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஷார்ப்பா இருக்கக்கூடாதான். கபடு பேசுகிறதற்கு ஷார்ப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்படியே சில பேர் பாத்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. பட்டைய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். நம்ம வாயில என்ன பண்ணக்கூடாதுன்னா கபடு இருக்கக்கூடாது. கபடு அப்படின்னா என்ன, கபடுனா என்ன எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஒரு சூழ்ச்சி, வஞ்சகமான சூது. நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சியா பேசுவாங்க. சூழ்ச்சி நிறைந்த மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அப்புறம் வஞ்சனையா பேசுவாங்க, சூதா பேசுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நம்ம வாழும் பொழுது கர்த்தருடைய கிருபையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா பற்றி கொள்ளணும். ஆண்டவர்
ஆண்டவரே, இந்த உலகத்துல சூழ்ச்சியான மனிதர்களுக்கு, வஞ்சனையும் சூதுமான மனுஷர்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கபடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் அர்த்தப்படுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில கபடு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கபடா பேசுகிற உதடுகள், கபடாய் பேசக்கூடியதான வாய் நம்ம வார்த்தையில இருக்கக்கூடாது. அது தீட்டப்பட்ட சபரகன் கத்திய போறது. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ஒரே துண்டுல வெட்டிரும். அப்ப நம்ம வாயிலிருந்து மற்றவங்களை நம்ம அந்த மாணிக்க வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பட்டய குத்துக்கள் போல பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இனிமையா பேசணும். நாம யாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, உலகத்தார் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி பேசணும்னா ரொம்ப மெதுவா, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. இது என்ன போடப்பட்டிருக்கிறதுனா, இந்த கபடு அப்படின்றதுக்கு அர்த்தம் இது ஒருவரை ஏமாற்றுதல் அல்லது அப்படின்னா தந்திரமான ஒரு வார்த்தைகளை பேசக்கூடியதற்கு தான் இந்த ஒப்புமைப்படுத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய வசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நீ இப்படி இருக்காது அப்படின்னு. முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், எடுத்தவங்க வாசிக்கலாம், சங்கீதம் 143 நம்ம பார்க்கிறோம், சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்க, அந்த உதடுக்கு கீழே எப்படி இருக்குதான் பாம்போட விஷம். அது எப்படி, எந்த பாம்பா, விரியன் பாம்பு. இந்த விரியன் பாம்பு மிக மோசமான ஒரு விஷத்தை கொண்டது. நிறைய பேர் பாம்பினால கடிப்பட்டு இறந்தவங்க இருக்காங்க. ஏன் இந்த விரியன் பாம்பை சொல்றாரு அப்படின்னா, அந்த விரியன் பாம்பு கடிச்ச உடனேயே முதல்ல பாதிக்கப்படுகிறது நரம்பு மண்டலத்தை போய் அது பாதிச்சிருமா. நரம்பு மண்டலத்தை அந்த கடிச்சோன்னா நரம்பு மண்டலம் போனாலே அது ஆள் க்ளோஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தசைகளை ரொம்ப அப்படியே தொய்வாக்கிருமா. அடிச்ச உடனே அடுத்த நிமிஷத்துல நரம்பு மண்டலத்தை போய் அது பாதிச்ச உடனே என்ன ஆயிரும், டோட்டலா அவன் இறந்து போயிருவான், அவ்வளவுதான். அப்போ நம்ம நாக்கு விரியன் பாம்பை போல அது இருக்கக்கூடாது. அந்த விஷம் நிறைந்துதான் நம்முடைய நாக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நம்ம நாக்கு எப்பயுமே நல்ல மதுரமான வார்த்தைகளை பேசக்கூடதா இருக்கணும். ஞானமுள்ள வார்த்தைகள் ஔஷதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ விரியன் பாம்பை போல விஷமுள்ள மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா நம்மளை ஆண்டவர் எல்லா விதமான காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பா. நாம என்ன பண்ணக்கூடாது, அப்படிப்பட்டதான விஷத்தன்மையோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. வாயில ஒண்ணும் இருதயத்துல ஒண்ணு, அவங்க போன உடனே ஒண்ணு பேசக்கூடாது, அவங்க இருக்கும் போது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து பார்க்கிறோம், சங்கீதம் 120 நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். நேரம் இல்லாதனால நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 120:2 பாருங்க, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். அப்போ பொய் உதடுகளும் கபடு நாவும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டோடைய பிள்ளைங்க நாம அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கபடு நாவு இருக்கிறது, ஆண்டவரே என்னை மன்னிங்க. சூது வஞ்சகம் என் வாழ்க்கையில இருக்கிறது, சவரகன் கத்தியை போல என் வாய் இருக்கிறது, பாம்போட விஷம் போல என் வாய் இருக்கிறது, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான மக்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 7வது வசனத்துல பாருங்க, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். நிறைய பேர் பாருங்க, தேவனை தன்னுடைய பலனாக எண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலாக தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்புவாங்க. எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்புவாங்க. ஆனா நமக்கு யார் பலன் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் தான் நம்முடைய பலன். அவரை மாத்திரம் நம்முடைய பலனாக வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல எந்த தீமைகள் வந்தாலும் நமக்கு அணுகாது. சங்கீதம் 48:2 பார்க்கிறோம் அல்லவா, தேவன் என் அடைக்கலமும் என் பலனும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். தேவனை மாத்திரம் நம்முடைய பலனாக வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் எல்லா காரியத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கலாம், நிறைய பொருட்கள் இருக்கலாம், நிறைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாமே இருக்கலாம், நமக்கு எதுவுமே இல்லாத போல இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் தேவனை மாத்திரம் நம்முடைய பலனாக வைத்துக் கொண்டோமானால் தேவன் நம்மளை எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தா மாத்திரம்தான் பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்ம இருக்க முடியுமா? அப்ப பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கணும், எல்லாத்துலயும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எங்க வரணும்?
தேவனுடைய ஆலயத்திற்கு வரணும். தேவனுடைய ஆலயத்திற்கு நீ வந்தா மட்டும்தான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்க முடியும். தாவீது அதைத்தான் சொல்றாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில். அப்போ நான் பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். அங்க இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா செழிப்பாக இருக்க முடியும். ஒலிவ மரத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. அது நீண்ட காலமா கனி கொடுக்குமா, நீண்ட ஆயுசோட இருக்குமா, நிறைய வருஷங்கள் அது என்ன பண்ணுமா, வாழுமா. அதுக்கு அடியில தீய வச்சா கூட அது மறுபடியும் துளித்து எழும்புமா. 6000 ஆண்டுகள் அது என்ன பண்ணுமா, அந்த மரம் இருக்குமா, உயிர் வாழுமா. அப்ப இங்க ஏன் அதை ஒப்புமைப்படுத்துகிறார்னா, நம்ம ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் பற்றி வாழும் பொழுது இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பார். நம்ம நிறைய நாட்கள் அது கனி கொடுத்து கொண்டே இருக்குமா. அப்ப அந்த கனி என்ன பண்ணுதா, வச்சாம அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதை ஒப்புமைப்படுத்துறாரு. நம்ம அந்த உலகத்துல தேவனுடைய கிருபையை மட்டும் நம்பி வாழும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்முடைய மரிக்கும் வரையும் நம்மளை கனி கொடுக்கிறவர்களா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இந்த ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா வைப்பாரு. சில மரங்கள்ல அந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஒலிவ மரம் எப்படியா, ரொம்ப நாட்கள் கனி கொடுத்து கொண்டே இருக்குமா. அதே போலதான் நாமும் நம்ம வயசானாலும் சரி, மரிக்கும் தருவாயில இருந்தாலும் சரி, பிறந்ததுல இருந்து நம்ம மரிக்கிற வரைக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற வரைக்கும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிப்பார். நல்ல தீர்க்க ஆயுசை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அற்பமான ஆயுசுல ஆண்டவருடைய பிள்ளைங்க போகவே கூடாது. தீர்க்க ஆயுசு உள்ளவராய் யோபு நெடுநாள் இருந்து அவன் மரித்தானா, பூரண ஆயுசுள்ளவனாய் மரித்தானா. அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என் குடும்பமா இருந்தாலும் சரி, அரைகுறை ஆயுசோட நான் அந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, நீண்ட ஆயுசோடு நான் வாழணும், எனக்கு அந்த கிருபையை தாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவர்களையும் சரி, நம்முடைய சபையில இருக்கிறவங்களையும் ஆண்டவர் பச்சையான ஒலிவ மரத்தை போல நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்து நீண்ட நாட்கள் கனி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். தேவனை மாத்திரம், தேவனுடைய கிருபையை மாத்திரம் நம்பி வாழுங்க. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நிறைவான நன்மையினால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின் மூலமாக உங்களை ஒருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.